கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க. 40 நாள் லெந்து டேஸ்லே இரவு போலுமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே துளிர்விட வளர அநேக காரியங்களை நாம் தியானிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலையனின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபவாச நாட்களிலே இன்னைக்கு உள்ள ஒரு செய்தி முக்கியமான செய்தி. கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நீதியா நடக்கிறோமா? இதை ஏன் இரவு நேரத்தில் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். இந்த நிமிஷம் வரை ஆச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி நடக்கிறேன், இதை கொஞ்சம் பைபிள் வாசிக்கும் போது டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். நீதியா நடந்தால் ஆசீர்வாதம், நீதியை பின்பற்றினால் ஆசீர்வாதம். 24 மணி நேர வாழ்க்கையிலே நீதியாய் நடக்கிறதுக்கு அர்ப்பணிச்சா மட்டும்தான் ஆசீர்வாதம். நிறைய குடும்பத்திலே பேச்சிலையும் நீதி இல்லை, வாழ்க்கையிலையும் நீதி இல்லை, குடும்பத்திலையும் நீதி இல்லை. நிறைய காரியங்கள் சொல்லலாம். நம்ம நீதியா நடந்தா மட்டும்தான் நம்ம வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி நம்ம பைபிள்ல எல்லா இடத்துலையும் வாசித்து பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் நீதியா நடந்திருக்காங்க. நம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி நம்மளை நீதிமானா மாற்றிட்டார். ஆனா வாழ்ற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். ஏன்னா பல சூழ்நிலை உபத்திரத்தின் வழியா கடந்து வந்தேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எங்க மிஸ்டேக் நடக்கு, ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பல போராட்டம் வருது, ஏன் துன்பம் வருது, ஏன் கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு, எங்க பிரச்சனை நடக்கு அப்படின்னு சொல்லி கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததில்ல. நிறைய குடும்பத்தில் சர்ச்சுக்கு போயிடுவோம், உபவாசம் அட்டன் பண்ணிடுவோம், எல்லா ப்ரேயர்லையும் அட்டன் பண்ணிடுவோம், எல்லா கூட்டத்திலையும் அட்டன் பண்ணிடுவோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீதியாய் நடந்து நம்ம நீதியா நடந்துட்டோம் அப்படின்னா ஆசீர்வாதம். செம்மையானவைகளை பேசி நல்லது மட்டும்தான் பேசணுமா? கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் பேசியாச்சு அப்படின்னாலே அங்க பிரச்சனை வந்துடும், அங்க போராட்டம் வந்துடும், அங்க குடும்பத்துக்குள்ளே பல சிக்கல்கள் வந்துடும். நிறைய வீட்டில் பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செம்மையானவைகளை பேசாமல் இருக்கும்போது பிரச்சனை வந்துடுது. இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து கர்த்தரை விட்டு தள்ளி போய் தந்திரமா வாழ்ந்து அதுலேருந்து வரக்கூடிய எத்தனையோ காரியங்கள் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் நீதியா நடக்கணும், செம்மையானவைகளை பேசணுமா? துன்பம், வஞ்சனை, தேவையில்லாம வரக்கூடிய ஆதாயத்தெல்லாம் வெறுக்கணுமா? சில குடும்பத்திலே லஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்திலே பணம் சம்பாதிக்கிறதுக்காக பல பொய்கள் பேசுவாங்க. பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்தா மட்டும்தான் உண்மையான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்.
பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் லஞ்சமோ அந்த மாதிரி ஏதோ ஒரு காரியத்திலே சிக்கி கொள்ளக்கூடாது. வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி, கை சுத்தமா இருக்கணும். கையின் கிரியில தான் ஆசீர்வதிக்கிறார். நம்ம 24 மணி நேரம் என்ன வேலை பார்க்குறோமோ அந்த கூலி தான் நமக்கு கிடைக்கும். இந்த பூமியில மனுஷனை வேணா ஏமாத்திரலாம், குடும்பத்திலே எல்லாரையும் ஏமாத்திரலாம், அம்மா அப்பாவை ஏமாத்திரலாம், பிள்ளைகளை ஏமாத்திரலாம், மனைவி ஏமாத்திரலாம், புருஷனை ஏமாத்திரலாம். ஆனா பரலோகத்துல தேவனை யாரும் ஏமாற்ற முடியாது. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். நான் லஞ்சம் வாங்கிக்கிட்டே இருந்து என் குடும்பத்தை ஆசிரியங்கப்பா அப்படின்னா எப்படி ஆசிரியப்பார்? சில குடும்பத்திலே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை பார்ப்பாங்க. அங்கே பார்த்தா கொஞ்சம் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த லஞ்சம் அதெல்லாம் வெறுத்து தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு சில யோசனைலாம் கேட்கவே கூடாதான். தன் செவியை அடைத்து, காதெல்லாம் பொத்திடணுமா, செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. பொல்லாப்பு அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா கண்ணெல்லாம் மூடிடணுமா. அப்படி ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா பரலோகத்தில் தேவன் ஆசீர்வதிப்பார். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. இன்னைக்கு உலகத்துக்குள்ள நல்லதும் இருக்கு, கெட்டது இருக்கு, பொல்லாப்பு இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. பொல்லாத காரியங்கள், கத்தரை விட்டு தள்ளி போற காரியம் தான் 1000 காரியம் இருக்கு. இந்த பொல்லாப்பெல்லாம் ஒரு மனுஷன் வெறுக்கணும். தன் கண்கள் மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். அப்போ உயர்ந்த இடம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கர்த்தருடைய கரத்திலே அடங்கி உபவாச நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே தினமும் ஒரு நேரம் சாப்பிடாம, சில குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, வியாபாரத்துக்காக, கம்பெனிக்காக, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சில குடும்பத்தில் பிள்ளை இல்லாமல் இருக்கும், சில குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை, எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம 40 நாள் உபவாச நாட்களிலே இரவும் போலுமாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நீதியா நடக்கிறோமா? அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். செம்மையானவைகளை பேசுகிறோமா? ஏன்னா சில குடும்பத்தில் வாயை திறந்தா செம்மையே இருக்காது, ஒரு பக்கம் இருக்கு. தேவையில்லாமல் வரக்கூடிய ஆதாயத்தெல்லாம் வெறுக்கிறோமா? சில குடும்பத்திலே பரிதானம் வாங்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அந்த கையெல்லாம் உதறிடணுமா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி உதறிடணுமா. இவங்க தான் ஹை குவாலிட்டி கிறிஸ்டியன் வேதக்காரங்க, ஆவிக்குரிய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். அவங்களுடைய அனுபவம்லாம் இப்படி தான் இருக்கும். என் வாழ்க்கையில் நான்லாம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்காமல் சராசரி ஒரு வியாபாரியாக இருந்து அதுக்கப்புறம் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாச தெரியுது, ஏகப்பட்ட சட்டம் எழுதி வச்சிருக்காரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்குது ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்க வேணும். வேறு வழியே இல்லை. ஏதாவது இருந்துச்சுன்னா அர்ப்பணிச்சிடணும். பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. சில வீட்டுக்குள்ளே பொல்லாத காரியம் இருக்கும்போது கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே. நைட் நேரத்தில் நிறைய வீட்டில் இணைந்திருக்கிறீங்களா? பொல்லாத காரியம் ஒரு வீட்டில் இருக்கும்போது எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? ஏன்னா என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் உலகத்துக்குள்ளே சராசரியாக நான் வாழ்ந்த ஒரு மனுஷன்தான். நான் வியாபாரத்தில் இருந்தேன். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது, விக்கிரம்னா என்ன, பொல்லாப்புனா என்ன, பாவம்னா என்ன, அக்கிரமம்னா என்ன, மீறுதல்னா என்ன, துணிகரம்னா என்ன, துன்மார்க்கம்னா என்ன, கர்த்தரை விட்டு தள்ளி போகிற ஒரு வாழ்க்கைனா என்ன, இப்படிலாம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கையில் பைபிள் எடுத்து வாசித்து எதெல்லாம் பொல்லாத காரியம் இருக்கோ அதெல்லாம் காதில் கூட கேட்கவும் வேண்டாம். ஏன்னா காது தீட்டுப்பட்டுரும். உபவாச நாட்களில் 24 மணி நேரமும்
நம்ம கண்ணிலிருந்து, நம்ம சிந்தனையிலிருந்து, நம்ம காதிலிருந்து, பேசுகிற வார்த்தையிலிருந்து, நம்ம இருதயத்துக்குள்ளே எதெல்லாம் மிஸ்டேக்காக இருக்குது, இதை நம்ம செக் பண்ணி பார்த்து நைட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு மீட்பு உண்டு. பரலோகத்திலே நமக்கு விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. உபவாச நாட்களில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை பிரதர் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, நான் மனம் திரும்பி வாழ ஆசைப்படுறேன், இனிமே இந்த பாவம் நான் செய்ய மாட்டேன், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறான். ஆனால் அறிக்கை செய்து விட்டு விட்டால் பரலோகத்தில் தேவன் மறுபடியும் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வருது. கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலம். உயர்ந்த அடைக்கலம் இயேசு கிறிஸ்து தான் கண்மலை. அவர் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா இவ்வளவு காரியம் செக் பண்ணி பார்க்க வேண்டிய காரியம் நம்ம மேல இருக்கு. சில குடும்பத்துல நினைப்பாங்க, பிரதர் எங்களுக்கு அவ்வளோலாம் தெரியாது பிரதர், செக் பண்ணி பார்க்கணும், வேற வழி இல்லை. ஒரு வீட்டில் சமையல் பண்ணும்போது உப்புல இருந்து எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. உப்பு இல்லைன்னா உப்பு போய் வாங்கிட்டு வருவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு தடையா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீக்கினா மட்டும்தான் ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வரும். நான் பாஸ்டிங் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு, அப்பா நான் மனம் திரும்புறேன்ப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி தாழ்த்தும் போது கண்டிப்பாக 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 ஆசீர்வதிப்பார். அதனால இரவு நேரத்திலே நம்ம என்ன தர்மம் யோசித்து பார்க்கணும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு என்ன வேணும்? அப்பமும் தண்ணியும் வேணும். சாப்பாடு தண்ணி ரெண்டே தான். அது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவன் நீதியா நடக்கணுமா, செம்மையானவர்களை பேசணுமா, தேவையில்லாமல் வரக்கூடிய வருமானத்தெல்லாம் வெறுக்கணுமா, லஞ்சம் வாங்கக்கூடாதான், தேவையில்லாத யோசனையை கேட்கக்கூடாதான், பொல்லாத பார்க்கக்கூடாதான். இப்படிலாம் இருக்கும்போது அந்த குடும்பம் உயர்ந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா இன்னைக்கு உள்ள ஒரு மெசேஜ் முக்கியமான மெசேஜ். அதனால இரவு நேரத்திலே ஜெபிக்க போகிறோம். கேளுங்க, தாழ்த்துங்க, அர்ப்பணிங்க. கண்கள் மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். கெட்டுப்போன ஜனங்களை மீட்டெடுக்க தேவகுமாரனை வெளிப்பட்டீங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். பாவியா எங்க மேல கிருபையா இருங்க. யாரெல்லாம் மனம் திரும்பி கண்ணீரோடு வேதனையோடு ஐயோ நான் அந்த பாவத்தை பண்ணிட்டேனே, என் பாவத்தை மன்னிப்பாங்களா, என் இயேசு கிறிஸ்து ராஜா மன்னிப்பாங்களா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உபவாசத்தோடு இருக்காங்க, உபவாச நாட்கள் ஆசீர்வதிங்க. கற்பத்துணிக்கா ஜிபில கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாய்மொழியும் ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாயிட்டு போகுது, திருமணம் முடியாமல் இருக்கு, நல்ல குடும்பமாக தாங்கப்பா. சில குடும்பத்தில் கத்தரை விட்டு தள்ளி போய் பல பாவாடி மேலே வாழ்கிறாங்க, குடும்பம் மனம் திருவிடும்பா. கத்தர் கிருபை செய்யுங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் கத்தரை விட்டு தள்ளி போகிற பாவங்கள் குடும்பத்துக்குள்ள எத்தனையோ காரியங்கள், அந்த எல்லா பாவத்திலேருந்து நாங்கள் மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமானபடி உண்மையாக வாழணும். எங்களுக்கு அதை கிருபை தாங்கப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. நைட் டியூட்டியில் இருக்கிறாங்க, ட்ராவலிங்கில் இருக்காங்க, நைட் ஷிஃப்டில் இருக்காங்க, எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. எந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறவங்களோ அவங்களோட அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். லிமோ ஷந்தோட்டோ நம்ம கரு ஷந்தட்டலவ கபுது வைக்கிறதுனா
யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோமோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டல் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. உங்க பிள்ளைகளுக்கு பூரண சுகம், பூரண விடுதலை, பூரண ஆரோக்கியம் தாங்கப்பா. உங்க தழும்புகளால தொட்டு சுகமாக்கி தாங்க, தொட்டு சுகமாக்கி தாங்க, பூரண சுகம் தாங்கப்பா. இரவு நேரத்துல படுத்து தூங்கும்போது எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க கூட இருக்கணும்ப்பா. என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா, எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா, எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா, எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா. நீங்க எங்க இதயத்துல வந்தா மட்டும்தான்ப்பா சமாதானம். எங்க இதயத்துக்குள்ள நீங்க இருந்தா மட்டும்தான்ப்பா விடுதலை. எங்க இதயத்துக்குள்ள நீங்க கூட இருந்தா மட்டும்தான்ப்பா தேவையில்லாம எந்த ஒரு சொப்பனமோ, தேவையில்லாம மரண பயமோ, தற்கொலை எண்ணமோ எதுவும் வராதுப்பா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா. எந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்தணும் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா. எல்லா தேசத்துல ஜனங்களும் ரட்சிக்கப்படணும்ப்பா. அப்ப அந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்காங்களோ உங்க பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ள எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி சமாதானத்தால் அப்ப ஆசீர்வதிங்கப்பா. சமாதானம் தந்து ஆசீர்வதிங்க ராஜா. கடன் பிரச்சனையில கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிறாங்க எல்லாரும் அப்பா ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. ஆட்டுக்குட்டியான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா, 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 மன்னித்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் உபவாச நாட்கள்ல தங்களை தாழ்த்தி கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு சேமத்தை கட்டுங்க ராஜா. ஆசீர்வாதத்துல இருங்க ராஜா. நிறைய குடும்பத்துல தாழ்த்தி உங்களுடைய சமூகத்துல விழுந்து கிடக்குறாங்கப்பா. வெளிநாட்டுல இருக்கிறாங்க, வேற வேற தேசத்துல இருக்காங்க ராஜா. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருங்கப்பா. அப்பா தேவையில்லாமல் வரக்கூடிய ஆதாயத்தெல்லாம் வெறுத்து உங்க பிள்ளைகள் உண்மையா வாழக்கத்த கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவோம். துதிகான மகிமையெல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலையிலும் நம் மன்னோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, படிக்கிற பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க, இன்னுமாக வேற வேற இடத்துல இணைந்திருக்கிறீங்க. நைட் நேரத்தில் கொஞ்சம் தனி ஜெபம் பண்ணுங்க. உபவாச நாட்கள்ல டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். 9363064182 நம்பருக்கு உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.